Hi students, so நம்ம வந்துட்டு எக்கனாமிக்ஸ்ல செகண்ட் சாப்டர் குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேட் அந்த சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு இதோட ஷார்ட் ஆன்சர்ஸ் 8 ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டீட்டெயில் ஆன்சர்ஸ் 3 இருக்குது. ஸோ அந்த 3 டீட்டெயில் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் புக்லேயே வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன், அதை தான் உங்களுக்கு இன்றைக்கி ஸ்க்ரீன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், briefly explain the advantages and disadvantages of MNC, அதாவது மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் இஸ் ரைட் அபவுட் த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், அதாவது WTO அப்படின்னு சொல்லுவாங்க, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், அதை பற்றின ஒரு ப்ரீஃப் நோட் கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் இஸ் ரைட் த சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன். ஸோ குளோபலைசேஷனை வந்துட்டு ஒரு கண்ட்ரி வந்துட்டு அட்டைன் பண்ண அவங்க என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதான் வந்துட்டு 3 கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், briefly explain the advantages and disadvantages of MNC, மல்டிநேஷ்னல் கார்பரேஷன். ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 307 இருக்குது பாருங்கள். 307ல் advantages of MNC and disadvantages of MNC ன்னு சொல்லிட்டு 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டீட்டெயிலோட ஆன்சர். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் MNC. ஸோ இந்த MNCயோட நமக்கு அட்வான்டேஜஸ் என்ன? ப்ரொடியூசிங் த சேம் குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் அட் லோவர் காஸ்ட் அண்ட் வித்தவுட் எனி டிரான்சாக்ஷன் காஸ்ட். அதாவது வந்துட்டு இந்த MNCக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எல்லா குட்ஸ் அதாவது வந்துட்டு அவங்க லோவர் காஸ்ட்டில் வந்துட்டு அதே குவாலிட்டியாக வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, எந்த விதமான டிரான்சாக்ஷன் காஸ்ட், அதுக்காக எந்த விதமான காஸ்ட்டும் போட மாட்டாங்க அப்படிங்கிறது வந்துட்டு இவங்களோட ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். செகண்ட், இவங்களால நமக்கு என்ன அட்வான்டேஜஸ்னா MNC ரெடியூஸ் ப்ரைஸஸ் அண்ட் இன்க்ரீஸ் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் த கன்சியூமர்ஸ் வேர்ல்டு வைட். ஸோ MNC வந்துட்டு ஒரு குட்ஸ் ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸை கம்மி பண்ணி பர்ச்சேசிங் பவர், கன்சியூமர்ஸோட பர்ச்சேசிங் பவர். இப்போ ஒரு சாக்லேட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த சாக்லேட் இப்போ 2 rupees இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு அதிகமான சாக்லேட் வாங்குவோம், அதான் வந்துட்டு பர்ச்சேசிங் பவர் ஆஃப் கன்சியூமர்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்துட்டு ப்ரைஸை குறைக்கிறது மூலயமா கன்சியூமர்ஸோட பர்ச்சேசிங் பவர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் வேர்ல்டு வைடில். நெக்ஸ்ட், MNC இஸ் ஏபிள் டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் டேக்ஸ் வேரியேஷன். ஸோ MNC வந்துட்டு டேக்ஸ் வேரியேஷன் அந்த அட்வான்டேஜை வந்துட்டு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், சப்பரிங் ஜாப் க்ரோத் இன் லோக்கல் எக்கானமி. ஸோ MNC கம்பெனி ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி வந்து இருக்குது அப்படின்னா வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதனால வந்துட்டு ஜாப் க்ரோத் வந்துட்டு இருக்கும் இந்த லோக்கல் எக்கானமிஸில். ஸோ இதான் வந்துட்டு அட்வான்டேஜஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரொடியூசிங் த சேம் குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் அட் லோவர் காஸ்ட், ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்துட்டு MNC ரெடியூசஸ் ப்ரைஸ் அண்ட் இன்க்ரீஸ் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் த கன்சியூமர். ஸோ அவங்க வந்துட்டு ஒவ்வொரு குட்ஸ் அண்ட் கமாடிட்டிஸோட ப்ரைஸை வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணிவிட்டு கன்சியூமர்ஸோட பர்ச்சேசிங் பவர் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் இஸ் MNC is able to take advantage of tax variation and suffering job growth in local economies. ஒரு பிளேஸில் வந்துட்டு ஒரு லோக்கலான பிளேஸில் வந்துட்டு ஒரு MNC மல்டிநேஷ்னல் கம்பெனி இருக்குது அப்படின்னா வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா கிடைக்கும். இதுதான் வந்துட்டு 4 advantages ஆஃப் MNC. நெக்ஸ்ட், டிஸ்அட்வான்டேஜ். அதாவது அட்வான்டேஜ் அப்படின்னு வந்திருந்தால் கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ இந்த MNCனால நமக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்? There are way for the corporations to develop monopoly for certain products. அதாவது சில பொருட்களுக்கு அவங்க தயாரிக்கக்கூடிய சில பொருட்களுக்கு மோனோபாலி வந்துட்டு வைப்பாங்க. அதாவது வந்துட்டு மோனோபாலிங்க வந்துட்டு அவங்க வைக்கிறதா ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமாண்ட் மாதிரி ஆர்டர் மாதிரி இருக்கும், அதான் வந்துட்டு மோனோபாலின்னு சொல்லுவாங்க. சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்துட்டு அது நடக்கும். There are also the detrimental effect on environment. அதாவது detrimental effectனா என்விரான்மெண்ட்டுக்கு வந்துட்டு தீங்கு விளைவிக்கிறதா வந்துட்டு detrimental effectனு சொல்லுவாங்க. ஸோ இந்த MNC மூலமா நம்ம என்விரான்மெண்ட்டுக்கும் ஏதாச்சும் ஒரு ஆபத்து வரலாம் அப்படிங்கிறாங்க. The introduction of MNC in a host country's economy may also lead to the downfall of slower local businesses. அதாவது இந்த MNCயை வந்துட்டு ஒரு எக்கானமியில் ஒரு கண்ட்ரியோட எக்கானமியில் வந்துட்டு இன்ட்ரோ கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிஸ்னஸ்ஸு, லோக்கல் பிஸ்னஸ்ஸு, ஸ்மாலர் பிஸ்னஸ்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு டவுன் ஆகும் அப்படிங்கிறது வந்துட்டு MNCயோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லுவோம். ஸோ ஒரு பக்கம் அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நிறையா லோவஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறாங்க, ஆனால் சேம் குவாலிட்டி. ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஒரு எக்கானமியில் ஒரு MNC வருது அப்படின்னா வந்துட்டு அந்த MNC வர மூலயமா அங்கே அந்த எக்கானமியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாம் பாதிக்கப்படும்.
எம்என்சி பிரெச் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது நெறிமுறையை வந்துட்டு அவங்க மீறிடுவாங்க சில நேரத்தில். accusing them of evading ethical laws and leveraging their business agenda with capital, அதாவது சில நேரங்களில் வந்துட்டு அவங்க நெறிமுறைகள் இப்படி தான் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு வரணும் அப்படிங்கிற அந்த இதை மாற்றிட்டு அவங்க வந்துட்டு கேபிட்டல் எப்படி வந்துட்டு இப்போ நம்மளோட இன்கம்மை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இதை வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு இந்த எம்என்சியோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அட்வான்டேஜஸும் 4 தான் பார்த்தோம், டிஸ்அட்வான்டேஜஸும் 4 தான் பார்த்தோம். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸில் ஃபஸ்ட்டு வந்துட்டு மோனோபாலி இருக்கும் சில ப்ராடக்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு என்விரான்மெண்ட்டில் வந்துட்டு டெட்ரிமெண்டல் எஃபெக்ட் வந்துட்டு வரக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு எக்கானமியில், ஒரு ஸ்மால் எக்கானமியில் வந்துட்டு எம்என்சி இன்ட்ரடக்ஷன் ஆகுதுன்னா அந்த எக்கானமியில் இருக்கக்கூடிய ஸ்மால் பிஸ்னஸ்ஸு ஒர்க்ஸ் எல்லாம் வந்துட்டு பாதிக்கப்படும். நெக்ஸ்ட்டு எம்என்சி சில நேரத்தில் வந்துட்டு நெறிமுறைகள், அதாவது எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை வந்துட்டு மீறி அவங்களோட கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்து, அதாவது மணி இன்கத்தை வந்துட்டு எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இதான் வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சி. ஸோ இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டீட்டெயிலோட ஆன்சர். செகண்ட் டீட்டெயில் பாருங்க, ரைட் அபவுட் த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸோ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனை பற்றி எழுதுங்க, அதாவது VTOன்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. அதான் வந்துட்டு செகண்ட் கொஸ்டின். ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 308 இருக்குது பாருங்கள். 308 வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் VTO இங்கே ஸ்டார்ட் ஆகி அதோட அப்ஜெக்டிவ்ஸ் வரைக்கும் எழுதணும். இதுதான் வந்துட்டு செகண்ட் டீட்டெயில் ஆன்சர். ஸோ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், the signing of the final act of Argyll Round by the members nation of GATT in April 1994 paved the way for setting up of the WTO, அதாவது WTO World Trade Organization. அதாவது வந்துட்டு ஃபைனலான ஒரு சைன் எங்கேன்னா ரவுண்ட் பை, அதாவது அரிகன்சி ரவுண்ட் பை மெம்பர் நேஷன்ஸ் ஆஃப் கேட், அதாவது கேட்டோட மெம்பர்ஸ் நேஷன்ஸ் வந்துட்டு ஃபைனலாக சைன் பண்ண ஒரு ஆக்ட் தான் வந்துட்டு இந்த WTO, அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனை செட்டப் பண்ணுறக்கு வந்துட்டு ஒரு வழியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. An agreement to this effect was signed by 104 members, அதாவது இந்த அக்ரிமெண்ட்டில் வந்துட்டு எத்தனை பேர் சைன் பண்ணியிருக்காங்க, அதாவது எத்தனை கண்ட்ரிஸ் சைன் பண்ணியிருக்காங்கன்னா 104 மெம்பர் கண்ட்ரிஸ் வந்துட்டு சைன் பண்ணியிருப்பாங்க. The WTO agreement came into force from January 1, 1995. அதாவது இந்த WTO agreement வந்துட்டு எப்போ ஃபோர்ஸுக்கு வந்தது அப்படின்னா 1995 ஜான்வரி 1 தான் வந்துட்டு இதுக்கு, இந்த 1995 ஜான்வரி 1 தான் வந்துட்டு இது ஃபோர்ஸுக்கு வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வந்துட்டு ஏப்ரல் 1994 இந்த கேட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து 1994 வந்துட்டு இது அதனால முடிவெடுத்தாங்க இந்த மாதிரி வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் படி, இந்த அக்ரிமெண்ட்டில் எத்தனை மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்கன்னா 104 மெம்பர் கண்ட்ரிஸ் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் வந்துட்டு எப்போ வந்துட்டு ஃபோர்ஸுக்கு வந்துச்சுன்னா ஜான்வரி 1, 1995 ஃபோர்ஸுக்கு வந்துச்சு. நெக்ஸ்ட் இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸோ எத்தனை அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குன்னா 9 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ் என்னென்னா டு செட் அண்ட் என்ஃபோர்ஸ் ரூல்ஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு வந்துட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்து அதை வந்துட்டு நடைமுறைப்படுத்தணும், அதாவது என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு இதோட ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ். செகண்ட், டு ப்ரொவைட் எ ஃபார்ம் ஆஃப் நெகோஷியேட்டிங் அண்ட் மானிட்டரிங் ஃபர்தர் ட்ரேட் லிபரலைசேஷன், அதாவது ட்ரேடோட லிபரலைசேஷன், அதாவது எல்லாரும் லிபரேட்டினா ஆல் ஆர் ஈக்குவல், அதாவது எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறது தான் நம்ம லிபரேட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரேடில் வந்துட்டு எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறக்காகவும் அதை ப்ரொவைட் பண்ணுறது இதோட ஆப்ஜெக்டிவ் நம்பர் 2. தேர்ட் என்னன்னா டு ரிசால்வ் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ், அதாவது ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் வந்துட்டு ட்ரேட்னால ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது அப்படின்னா வந்துட்டு அதை ரிசால்வ் பண்ணுறதும் வந்துட்டு இதோட ஆப்ஜெக்டிவ். Introduction as the sustainable development and environment can go together, அதாவது வந்துட்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி என்விரான்மெண்ட்டை வந்துட்டு டுகெதர், அதாவது முன்னோக்கி கொண்டு போகிறது வந்துட்டு இந்த WTOட ஆப்ஜெக்டிவ் தான். To ensure that developing countries secure a better share of growth in world trades, அதாவது டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்துட்டு அவங்களோட க்ரோத்தில் ஒரு பெட்டரான ஷேரை வந்துட்டு வேர்ல்டு ட்ரேடில் வந்துட்டு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத வந்துட்டு என்ஷூர் பண்ணுறதும். நெக்ஸ்ட் டு ரிசால்வ் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ், இங்கே பார்த்தோம் எகெயின் வந்துட்டு ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. டு இன்க்ரீஸ் த டிரான்ஸ்பரன்சி ஆஃப் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ், அதாவது ஏதாச்சும் இந்த வேர்ல்டு ட்ரேடில் வந்துட்டு ஏதாச்சும் டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா அது எல்லாத்துக்கும் வெளிக்கொண்டு வந்து காட்டணும் அப்படிங்கிறது வந்துட்டு இதோட ஆப்ஜெக்டிவ்.
இன்ட்ரடக்ஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் கேன் கோ டுகெதர். அதாவது வந்துட்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்துட்டு என்விரான்மெண்ட்டை வந்துட்டு ஒன்னோட சேர்த்துக்கிறது. ஸோ இதுவும் ஒரே பாயிண்ட் தான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. டு என்ஷூர் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ப்ராட் இன்க்ரீஸ் இன் எஃபெக்டிவ் டிமாண்ட். அதாவது வந்துட்டு இந்த ட்ரேடு, இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் நடக்கிறது மூலிமா ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எம்ப்ளாய்மெண்ட் வந்துட்டு எல்லாத்துக்கும் கொடுத்து அந்த எஃபெக்டிவ் டிமாண்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு இதோட ஆப்ஜெக்டிவ். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஜெக்டிவ் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செட் பண்ணி அதை வந்துட்டு என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. Second, to provide a form of negotiating and monitoring further trade liberalization and to resolve trade disputes and introduction the sustainable development and என்விரான்மெண்ட் கோ டு த கேஸ். அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஒரு எக்கானமியில் கொண்டு வந்துட்டு ஒரு எக்கானமியும் அந்த என்விரான்மெண்ட்லேயும் வந்துட்டு ஒட்டுக்கா சேர்த்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வந்துட்டு ஒரு பெட்டர் ஷேர் ஆஃப் க்ரோத்தை வந்துட்டு வேர்ல்டு ட்ரேடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது இந்த ட்ரேடை கொண்டு வரது மூலிமா எல்லாத்துக்கும் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துட்டு அதை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் வந்துட்டு இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் டீட்டெயில், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ஆன்சர், செகண்ட் டீட்டெயில். நெக்ஸ்ட் தேர்ட் டீட்டெயில் பாருங்கள், ரைட் த சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன். ஸோ குளோபலைசேஷனோட சேலஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதான் வந்துட்டு தேர்ட் டீட்டெயில். ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 309 இருக்குது. 309 பாருங்கள், சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன். ஸோ லெசனோட எண்டு தான், அதுதான் ஆன்சர். அதாவது வந்துட்டு 7 சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ இதான் அதோட ஆன்சர். ஃபஸ்ட்டு சேலஞ்ச் என்னென்னா, the benefit of globalization extend to all countries that will not happen automatically. அதாவது இந்த குளோபலைசேஷனால் வரக்கூடிய பெனிஃபிட்ஸை வந்துட்டு எல்லா கண்ட்ரீஸுக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிறது வந்துட்டு ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் கிடையாது. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு சேலஞ்ச். The fear that globalization leads to instability in the developing countries. அதாவது ஒரு டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கு வந்துட்டு ஒரு பயம் இருக்குது. எதனால், என்ன பயம்னா, இந்த குளோபலைசேஷன் வந்துட்டு நம்மளோட எக்கானமி வந்துட்டு ஸ்டேபிளாக இல்லாமல் இன்ஸ்டேபிள் பண்ணிடுமா அப்படிங்கிற ஒரு ஃபியர், பயம் இருக்குது. இது செகண்ட் சேலஞ்ச். தேர்ட் என்னென்னா, the industrial world that increased global competition will lead in race to bottom in wages, labor right and employment practice. அதாவது வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியல் வேர்ல்டில் வந்துட்டு குளோபல் காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆக அது எதுக்கு காரணமாக ஒரு பயம் அப்படின்னா, will lead in the race to the bottom in wages. வேஜஸ்க்கு இன்க்ரீஸ் ஆயிரும், லேபர் ரைட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராக்டிஸுக்கு ஒரு ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு ஃபியர் இருக்குது. இது வந்துட்டு நெக்ஸ்ட் சேலஞ்ச். நெக்ஸ்ட் பாருங்கள், இட் லீட்ஸ் டு குளோபல் இம்பேலன்ஸ். அதாவது வந்துட்டு குளோபல் வைஸில் ஒரு பேலன்ஸான ஒரு வந்துட்டு ஒரு எக்கானமியில் இருக்காது. Next, globalization has led to an increase in activities such as child labor and slavery. ஸோ குளோபலைசேஷன் அப்படின்னு அது நடக்கும்போது அது வந்துட்டு இந்த சைல்ட் லேபர் அண்ட் ஸ்லேவரியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ குளோபலைசேஷன் அப்படின்னு நடக்கும்போது ஒரு 2 இண்டஸ்ட்ரீஸ்க்கு இடையில போட்டி நடக்கும். நீ அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறியா, நான் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நடக்கும்போது அங்கே இடையில வந்துட்டு என்ன ஆகும், சைல்டு லேபர் அண்ட் ஸ்லேவரிலாம் வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க. People started consuming more junk food. This caused the degradation of health and spread of diseases. ஸோ இந்த குளோபலைசேஷன் மூலிமா பீப்புள்ஸ் தான் வந்துட்டு அதிகமான இந்த ஜங்க் ஃபுட் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால வந்துட்டு அவங்களோட ஹெல்த் வந்துட்டு டிகிரேட் ஆகி அவங்களுக்கு வந்துட்டு செவரல் இஷ்யூஸ், டிசீசஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறாங்க. குளோபலைசேஷன் ஹேஸ் லெட் டு எக்கனாமிக்கல் என்விரான்மெண்டல் டிகிரேஷன். ஸோ குளோபலைசேஷன் எதுக்கு போய் முடியும், அதோட ரிசல்ட் என்ன, என்விரான்மெண்டல் டிகிரேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்விரான்மெண்ட்டில் நிறையா ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன சேலஞ்சுனா, அந்த குளோபலைசேஷனோட பெனிஃபிட்டை வந்துட்டு எல்லா கண்ட்ரிக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆட்டோமேட்டிக்கான ப்ராசஸ் கிடையாதுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஃபியர் என்னென்னா, டெவலப்பிங் வேர்ல்டில் வந்துட்டு டெவலப் ஆகக்கூடிய கண்ட்ரியில் வந்துட்டு இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்காம இன்ஸ்டெபிலிட்டியை கொடுத்துருமா அப்படிங்கிறது ஒன்று. நெக்ஸ்ட்டு குளோபலைசேஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் குளோபல் காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆக லேபர் ரைட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராக்டிஸ்லாம் வந்துட்டு எகெயின்ஸ்டாக போயிடும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த குளோபலைசேஷனால் ஒரு இம்பேலன்ஸ் வந்துட்டு கொண்டு வர முடியாது. நெக்ஸ்ட்டு பேலன்ஸை கொண்டு வர முடியாது, இம்பேலன்ஸாக இருப்போம்.
நெக்ஸ்ட் இது இந்த குளோபலைசேஷன் மூலமா இன்க்ரீஸ் சைல்ட் லேபர் அண்ட் ஸ்லேவரி வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் பீப்புள் வந்துட்டு ஜங்க் ஃபுட்ஸை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அவங்களோட ஹெல்த் வந்து டிகிரேட் ஆகி அவங்களுக்கு சம் டிசீசஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் குளோபலைசேஷன் ஹேஸ் ஆல்சோ லீட் டு என்விரான்மெண்டல் டிகிரேஷன். ஸோ என்விரான்மெண்ட்லேயும் டிகிரேஷன் நடக்க வந்துட்டு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன் தேர்ட் டீட்டெயில் ஆன்சர். ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்துட்டு நம்ம 3 டீட்டெயில் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.